ஏங்க முடிஞ்சுதா? இன்னொரு 5 நிமிஷம். ஏங்க ரெடியா? இன்னொரு 5 நிமிஷம். ஏங்க என்னதான் பண்றேன் இவ்வளவு நேரம்? இன்னும் கிளம்பவே இல்லையா நீங்க? என்ன சட்டம் போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாங்க கிளம்பி ½ அன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் என்ன சட்டை போடுறதுன்னு நீ முடிவு பண்ணல. எப்பதான் கிளம்பி வருவ? டைம் ஆகுதானே ஃபங்க்ஷனுக்கு? ஓஹோ, இதே மாதிரி எத்தனை ஃபங்க்ஷனுக்கு நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். அரை மணி நேரம் இல்ல, 3/4 மணி நேரம், 1 மணி நேரம்னு காத்து வந்திருப்பேன். 5 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லிட்டு நீ எவ்வளவு நேரம் லேட்டா வந்திருக்க. இப்ப தெரியுதா முன்னாடியே கிளம்பிட்டு வெயிட் பண்றது எவ்வளவு கடுப்பா இருக்கும் அப்படின்னு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ முன்னாடியே கிளம்பிட்ட. எங்க அம்மா வீட்டு ஃபங்க்ஷனு, சீக்கிரமா வர சொன்னாங்க, அதான் கிளம்பிட்டேன். அதானே, உங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா நீ முன்னாடியே கிளம்பி போயிட்டு அங்க எல்லாரும் கூடயும் உட்காந்து பேசிட்டு வருவ. நான் தனியா ஓரமா உட்காந்துன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் நீ எப்போ வருவேன்னு. இதே எங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா கரெக்டா சாப்பாடு நேரத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துட வேண்டியது. இங்க நான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எங்கனாலும் வீட்டுல ஒண்ணு நீ கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்ல உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்க ஓரமா உட்காந்து நீ எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓ, உங்க வீடு எங்க வீடு பிரிச்சு பேசுற. நம்ம வீடு இல்ல அப்ப. ஃபங்க்ஷனுக்கு போல, எங்கேயும் போல. சரி இரு அழுவாத, நீ வெளியே போவா. 5 நிமிஷத்துல வரேன். இல்ல உண்மையாவே 5 நிமிஷத்துல வரேன். பிரச்சனையை பெருசாக்க பாக்குறாளே, கிளம்பி போயிட வேண்டியதுதான்.